வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல இந்தியா ஒரு லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருந்தாங்க. இந்த சோதனைக்கு பிறகு DRDOவோட முன்னாள் சேர்மன் சதீஷ் ரெட்டி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்தியா சோதித்தது ஒரு ஹைபிரிட் மிசைல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சோதனை மூலமா இந்தியா ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல ரஷ்யாவையே மிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹைபிரிட் ஹைப்பர்சானிக் மிசைல்னா என்ன, எப்படி இந்தியா ரஷ்யாவையே ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல மிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், பிரான்ஸ் இந்தியாவுக்கு விமான இன்ஜின் தயாரிப்பது தொடர்பா ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்திருக்காங்க. அது என்ன விஷயம், இந்தியா பிரான்ஸ் கொடுத்திருக்க ஆஃபரை ஏற்கலாமா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து, இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் காவேரி இன்ஜின் ப்ராஜெக்டை வேகப்படுத்துவதற்கு தற்போது ஒரு புதிய வழிய இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்றாங்க. அது என்ன விஷயம், இதன் மூலமா எப்படி காவேரி இன்ஜின் டெவலப்மெண்ட் எப்படி வேகம் எடுக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல இந்தியா நவம்பர் 16 ஒரிசா கடலோரத்துல உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐலண்ட்ல வச்சு இந்தியா வெற்றிகரமா தன்னுடைய முதல் லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனையை நடத்தினாங்க. இந்த சோதனையின் போது இந்தியா சோதித்த மிசைல் ஒலியின் வேகத்தை விட 8 மடங்கு வேகத்துல சீறி பாஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா சோதித்த ஹைப்பர்சானிக் மிசைல் 1500 கிலோமீட்டர் டிராவல் செஞ்சு இலக்கை தாக்கியிருக்கு. இது தொடர்பா சமீபத்துல பேட்டியளித்த DRDOவோட முன்னாள் சேர்மன் சதீஷ் ரெட்டி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. சதீஷ் ரெட்டி இந்தியா நடத்திய லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனை குளோபல் மிசைல் டெக்னாலஜில ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உலகத்துல எந்த ஒரு நாடும் இது போன்ற ஒரு மிசைல இது வரைக்கும் சோதனை செய்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியா சோதித்தது ஒரு சாதாரண கன்வென்ஷனல் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் கிடையாது, இது ஒரு நாவல் ஹைபிரிட் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு பாலிஸ்டிக் மிசைலையும் க்ரூஸ் மிசைலையும் இணைத்து இந்தியா இந்த ஹைபிரிட் ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த மிசைலை லான்ச் செய்யும் பொழுது ஒரு பாலிஸ்டிக் மிசைல் போன்று லான்ச் செய்யப்படும். அதற்கு பிறகு நீண்ட தூரம் பறக்கக்கூடிய க்ரூஸ் மிசைலா இந்த மிசைல் டிரான்ஸ்பர் ஆகும். இப்படி மாறக்கூடிய ஒரு மிசைல இதுவரைக்கும் உலகில் எந்த ஒரு நாடும் சோதனை செய்தது கிடையாது. ஒரு பாலிஸ்டிக் மிசைலையும் க்ரூஸ் மிசைலையும் இணைத்து இந்த மிசைலை உருவாக்கி இருக்கிறது இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ல வேகம் மற்றும் மனூரபிலிட்டியை இணைத்து இந்த மிசைலை உருவாக்கி இருக்காங்க. பாலிஸ்டிக் மிசைல் அதிவேகமா குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் பறக்கும். ஆனா பாலிஸ்டிக் மிசைல்னால திசையை மாற்றி பறக்க முடியாது. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் பாலிஸ்டிக் மிசைல் போன்று அதிக உயரத்திற்கு பறக்கும். அதற்கு பிறகு எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல இருந்து தப்பிப்பதற்கு வெவ்வேறு திசைகள்ல பறக்கும். அது மட்டும் இல்லாம க்ரூஸ் மிசைல் போன்று நீண்ட தூரம் பறந்து சென்று இலக்கை தாக்கும். இது போன்ற மிசைல உலகில் எந்த ஒரு நாடும் டெவலப் செய்தது கிடையாது அப்படின்னு சதீஷ் ரெட்டி சொல்றாரு. தற்போது உலகின் பல நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைல டெவலப் செய்யறதுல தான் அதிக கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. நமது எதிரி நாடான சீனாவிடம் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருக்குது. அதனால இந்தியா ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல டெவலப் செய்தே ஆகணும் அப்படிங்கிற நிலையில இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவுடைய இந்த லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்த உலகின் வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம் பிடிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி ரஷ்யா, சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் ஹைப்பர்சானிக் மிசைல்களை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. தற்போதைய நிலையில உலகத்துல 2 விதமான ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருக்குது. அதாவது பாலிஸ்டிக் மிசைல பூஸ்டரா பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் மற்றும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் இருக்குது. இதுல ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் பாலிஸ்டிக் மிசைல பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் டிராவல் செய்யும். அதற்கு பிறகு இப்படி டிராவல் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வேகத்தை மிசைல் எட்டியவுடன்
அதுல இருந்து ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் பிரிந்து ஹைப்பர்சானிக் வேகத்துல இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கும். ஆனா ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் தொடக்கத்துல இருந்து ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை இயக்கி ஹைப்பர்சானிக் வேகத்துல நீண்ட தூரம் பறந்து சென்று இலக்கை தாக்கும். ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் மற்றும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் அதிக மனூவரிங் கேப்பபிலிட்டி கொண்டது. அதனால வெவ்வேறு திசைகள்ல பறந்து இறுதியா இலக்கை தாக்கும். இதனால இந்த மிசைல்களை தற்போது உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் தடுக்க முடியாது. ஆனா தற்போது இந்தியா சோதிச்சிருக்க மிசைல் இந்த ரெண்டு ஹைப்பர்சானிக் மிசைல்ல உள்ள தொழில்நுட்பத்தையும் இணைத்து ஒரே மிசைலா உருவாக்கி இருக்காங்க. இதன் காரணமாக தான் சதீஷ் ரெட்டி இந்தியா சோதித்த மிசைல் ஒரு நாவல் ஹைபிரிட் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்றாரு. இது போன்ற பல விஷயங்களை வச்சுதான் சதீஷ் ரெட்டி இந்தியாவின் ஹைப்பர்சானிக் மிசைல ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வேகம், அதிக தூரம் சென்று தாக்கும் திறன் மற்றும் இலக்கை தாக்கக்கூடிய துல்லிய தன்மையிலையும் இந்தியாவின் ஹைப்பர்சானிக் மிசைல் மிக சிறந்ததா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதன் மூலமா இந்திய ராணுவத்திற்கு இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுவரைக்கும் உலகத்துல எந்த நாடும் இந்தியா போன்று நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைலை டெவலப் செய்யல அப்படின்னு சதீஷ் ரெட்டி சொல்றாரு. அதாவது ஒலியின் வேகத்தை விட 8 மடங்கு வேகத்துல 1500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல்னா அது இந்தியா தற்போது சோதிச்சிருக்க மிசைல் தான். ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைல் கூட இவ்வளவு தூரம் சென்று தாக்க முடியாது அப்படின்னு சதீஷ் ரெட்டி சொல்றாரு. இதுல இருந்து நமது இந்திய விஞ்ஞானிகள் எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்தியா இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை டெவலப் செஞ்சிருக்கிறது பிரத்யேகமா நமது அண்டை நாடுகளை சமாளிப்பதற்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வரும் காலத்துல சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து கொண்டு இந்தியாவுடன் ஒரு யுத்தத்துக்கு வரலாம். அப்பொழுது இது போன்ற அதிவேகமா பறந்து சென்று குறுகிய தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இந்தியாவுக்கு அதிகமா தேவைப்படும். அதற்காக பிரத்யேகமா சீனா மற்றும் பாகிஸ்தானை மனதில் வைத்துதான் இந்தியா இந்த மிசைலை டெவலப் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சதீஷ் ரெட்டி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல இந்தியா போர்க்கப்பல்கள்ல இருந்து பயன்படுத்துவதற்கும் இந்த மிசைல மாற்றி அமைக்க உள்ளதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த மிசைலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த மிசைல்கள்ல சாதாரண கன்வென்ஷனல் வார்ஹெட்டுகள் மற்றும் நியூக்ளியர் வார்ஹெட்டுகளை பயன்படுத்த முடியும். அதனால இந்தியாவின் தேவைக்கேற்ப இந்த மிசைல்களை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்தியா தற்போது சோதிச்சிருக்க இந்த லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைலுக்கு அடுத்து பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலும் 1500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில டெவலப் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து இந்தியா சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் அப்படிங்கிற SFDR தொழில்நுட்பத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்கன்னா லாங் ரேஞ்ச்ல பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்களை இந்தியா டெவலப் செய்ய முடியும். இந்த SFDR தொழில்நுட்பம் தற்போது உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்குது. அதனால இந்த SFDR தொழில்நுட்பத்தையும் இந்தியா இன்னும் கூடிய விரைவில் டெவலப் செய்வாங்க அப்படின்னு சதீஷ் ரெட்டி சொல்றாரு. அடுத்து இந்தியா ஹேம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல பயன்படுத்துவதற்கு ஒரு 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை டெவலப் செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. இதற்காக உலகின் முன்னணி விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்திருக்காங்க. அதாவது பிரான்ஸ் மற்றும் இந்தியாவும் இணைந்து ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை முழுக்க இந்தியாவிலே தயாரிப்பதற்கு சஃப்ரான் நிறுவனம் முன் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விமான இன்ஜின் தொழில்நுட்பம் தொடர்பான பல தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு சஃப்ரான் நிறுவனம் சம்மதிச்சிருக்காங்க. இந்தியன் இன்ஜினியர்ஸ ட்ரெயின் செய்வதற்கும் சஃப்ரான் நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்காங்க. சஃப்ரான் நிறுவனம் கொடுத்திருக்க ஆஃபர்ல மிகவும் முக்கியமானது என்னன்னா டெவலப் செய்யப்படும் இன்ஜினோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ முழுக்க இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. இதன் மூலமா வரும் காலத்துல தயாரிக்கப்படும் இன்ஜினை இந்தியாவால பிரான்ஸோட ஒப்புதல் இன்றி உலகின் எந்த ஒரு நாட்டிற்கும்
ஏற்றுமதி செய்ய முடியும். இதனால இந்தியாவுடைய ஏரோநாட்டிக்கல் செக்டார் வரும் காலத்துல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அடுத்து விமான இன்ஜின் தயாரிப்புல ரொம்பவும் முக்கியமானது இன்ஜின் தயாரிப்புல பயன்படுத்தப்படும் மெட்டீரியல்கள் தொடர்பான நாலேஜ் தான். குறிப்பா விமானத்தோட டர்பைன் பிளேட் சிங்கிள் கிறிஸ்டல் மெட்டீரியலால் தயாரிக்கப்பட வேண்டும். இந்த சிங்கிள் கிறிஸ்டல் மெட்டீரியல் தொழில்நுட்பம் உலகின் வெகு சில நாடுகளுக்கு தான் தெரியும். இந்தியா தற்போது இந்த சிங்கிள் கிறிஸ்டல் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்துதான் வந்துகிட்டு இருக்காங்க. 1960கள்ல சிங்கிள் கிறிஸ்டலால் தயாரிக்கப்படும் டர்பைன் பிளேட்ஸ நீண்ட நாட்கள் பயன்படுத்த முடியுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இந்த தொழில்நுட்பத்தை தற்போது உலகின் வல்லரசு நாடுகள் மட்டுமே வச்சிருக்காங்க. இவ்வளவு அதிநவீன தொழில்நுட்பத்தை பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்க முன்வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட் டெக்னாலஜி மட்டும் இந்தியாவுக்கு கிடைச்சா ரோல்ஸ் ராய்ஸ், பிரிட்டன் விட்னி, GE போன்ற விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்களுடன் இந்தியாவால போட்டி போட முடியும். இது போன்ற ஆஃபரை பிரான்ஸ் கொடுத்திருப்பது இந்தியாவுக்கு அடித்த ஒரு ஜாக்பாட் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்து நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ்ல இந்தியாவால சொந்தமா ஒரு விமான இன்ஜினை கூட தயாரிக்க முடியலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா தற்போதைய நிலையில சொந்தமா விமான இன்ஜினை தயாரிக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா அது பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் சீனா தான். இதுல சீனாவோட இன்ஜினோட செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றா தெரியும். அதனால உலகின் தலை சிறந்த விமான இன்ஜினை தயாரிக்கக்கூடியது வெறும் 4 நாடுகள் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவால ஏன் தயாரிக்க முடியல அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்தியா விமான இன்ஜின் தொழில்நுட்பத்துல பின்தங்கி தான் இருக்காங்க. ஆனா இது ஒரு அவமானகரமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு விமான இன்ஜினை தயாரிப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல பல தொழில்நுட்பங்கள் உள்ளடங்கி இருக்குது. இந்த சூழ்நிலையில இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட்ல உலகின் தலை சிறந்த விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்கள்ல வேலை செய்த இந்தியன் ஆரிஜின் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்பர்ட்ஸ இணைக்கணும் அப்படின்னு தற்போது குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அமெரிக்காவோட பிரெட் அண்ட் விட்னி, யூகேவோட ரோல்ஸ் ராய்ஸ், பிரான்ஸோட சஃப்ரான் போன்ற பல நிறுவனங்கள்ல இந்தியர்கள் விமான இன்ஜின் தயாரிப்புல வேலை செஞ்சிருக்காங்க. அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்தியா பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது முன்னணி விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்கள்ல வேலை செய்து ரிட்டையர்ட் ஆன இந்தியன் ஆரிஜின் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்பர்ட்ஸ இந்தியாவின் உள்நாட்டு விமான இன்ஜின் தயாரிப்பு ப்ராஜெக்ட்ல கன்சல்டன்டா சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா விமான இன்ஜின் தயாரிப்புல அவங்களுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்திய விஞ்ஞானிகளோட பகிர்ந்து கொள்ள முடியும். இதனால இந்தியாவின் உள்நாட்டு விமான இன்ஜின் தயாரிப்பை வேகப்படுத்த முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பார்க்கலாம் இந்த விஷயம் இந்திய அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படுதா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.